இன்னைக்கு ரொம்ப நாளா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல பல பேரோட போராட்டம், பல பேரோட மரணம் இதெல்லாம் தாண்டி தான் இப்போ அது நடந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் 717 மதுபான கடைகளை மூட உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்டு நடைமுறைகளும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உத்தரவு போட்டும் மூடப்பட்ட கடைகள் பின்னாடி விற்பனை ஆகிறதாகவும் தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒயின் ஷாப் எல்லாம் மூடினதுக்கு அப்புறம் குடிமகன் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பேச்சை பார்க்கணுமே. எப்படி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம ஒயின் ஷாப் மூடுனீங்க அப்படின்னு கேள்வி வேற. அதுல சில பேரு நாங்க டெய்லி குடிக்கல அப்படின்னா செத்தே போயிருவோம் அப்படிங்கிறாங்க. டெய்லி தண்ணி குடிச்சா சாக மாட்டாங்களாம், தினமும் தண்ணி குடிக்கல அப்படின்னா செத்து போயிருவாங்களாம். இது எப்படி இருக்கு? இந்த அறிவிப்பு கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். எந்தெந்த இடத்துல உள்ள மதுபான கடைகளை மூட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழிபாட்டு தலங்கள், அதாவது கோயில்களுக்கு பக்கத்துல உள்ள கடைகள், கல்வி நிலையங்களுக்கு பக்கத்துல உள்ளது, பேருந்து நிலையங்களுக்கு பக்கத்துல உள்ள மதுபான கடைகள் இதெல்லாம் மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம்தான். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப் எல்லாம் பார்க்கணுமே, பார்க்கவே சகிக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை பேருந்து நிலையத்துல உள்ள கழிப்பறைகளுமே ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதையும் நல்ல முறையில சீரமைச்சு சரி செஞ்சு பராமரிச்சாங்க அப்படின்னா இன்னமும் அருமையா இருக்கும். அதாவது எந்த ஒரு பேருந்து நிலையத்திலுமே இருக்கிற கழிவறைக்குள்ளேயுமே போக கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாவே இருக்கு. சுத்தம் கொஞ்சம் கூட இல்ல. இதையும் சரி செய்ய உத்தரவு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல நம்மளும் பொது இடத்த ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் தூய்மையா வச்சிருக்க உதவி செய்யணும். நன்றி.